ஸோ வணக்கம் மக்களை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விலாக் கிடையாது. பட் ஒரு ஃபுல் வீடியோ விலாக் போடணுன்ட்டு இருந்துச்சு. ஸோ போடுறேன். இப்போ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா, இப்போ வர வர லைஃப் லீவ் விட்டதுலேருந்து ரொம்ப லூப்பில் ஓடிட்டுருக்கு. நாங்கள் ஹோமுக்கு முதியோர் இல்லம் ஓல்டேஜ் ஹோம் வச்சுருக்கோம். அதில் இப்போ பேஷண்ட் இருக்காங்க, ஆள் இல்லை, ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி எங்களை காப்பாற்றி விடுங்க. ஏதாவது நர்சிங் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறோம். கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் இருக்கோம் ஓல்டேஜ் ஹோமு. ஒரே நிமிஷம். டீ வச்சிட்ருக்கேன். அதுதான் அப்படி கவுண்டம்பாளையத்தில் இருக்கோம். அதனால் அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எங்களை காப்பாற்றுறதுக்காக வர சொல்லிடுங்க. நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு ஆள் இல்லாதனால நான் காலேஜ் முடிஞ்சா லீவில் உட்காந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சி 7 மணிக்கு கிளம்பிடுறேன். 7 மணிக்கு போயிட்டு வேலை மத்தியானம் 3 மணி வரைக்கும் செஞ்சுட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 4:30-5 மணிக்கு திரும்ப போயிட்டு 10 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு திரும்ப வந்துட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சா. மத்தியானம் நல்லா தூங்கிடுறேன். இப்போ எப்படி சொல்கிறது, காலையில் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த கொஞ்சம் டைமிங் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். அப்போ நல்லா தூங்கிடுறேன். தூங்கிட்டு நைட்டு தூக்கம் இல்லை, நல்லா ஃபோன் பார்த்துட்டு ஒரு லேட்டாக தூங்கி காலையில் திரும்ப 7 மணிக்கு நேரம் வந்துருக்கணுமா. அப்போ உடம்பு டயர்ட் இருக்கும். மத்தியானம் தூங்கிடுவேன். மதியானம் தூங்காததை மதியம் தூங்கினால நைட்டு தூக்கம் வராது. அப்படியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி தூங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். இன்றைக்கி மதியானம் தூங்கக்கூடாது, நைட் அப்போ தான் நல்லா சீக்கிரம் தூங்கிடுவோம். சீக்கிரம் தூங்கிட்டால் நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவோம். அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தூங்கலை. அதனால் இப்படி வாய்ஸ் வருதுன்னு சொல்ல வந்தேன். பார்த்தா இப்படி வந்துருச்சு. ஒரே சரிங்க, டீ வேறு எப்போ போங்கன்னு தெரில. டீயை வச்சுட்டு நானும் பேசிகிட்ருக்கேன். ஜிஸ்ஸுன்னு வருது. பொங்கிடுமான்ட்டு பயமாக இருக்குது. பொங்க மாட்டேதான் நான் பார்த்தா. ஆனால் ஜிஸ்ஸுன்னு சவுண்டு வருது. ஒரு நிமிஷம் டீயை வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டீ இன்னும் வச்ச முடியல. டீ குளிச்சுக்கிட்டே இருக்குது. கொண்டு போய் கொடுத்தேன் எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா டீ பச்சை வாசனை அடிக்குதுங்கிறாங்க. என்னமோ நம்ம என்ன டீ மாஸ்டர்லேருந்து அப்படியே பிறந்து வந்த மாதிரி அப்படி திட்டுறாங்க. அது விடுங்க. இந்த மாதிரி இப்போ மத்தியானம் தூங்கக்கூடாதுன்னு ஒரு விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்ணுலேருந்து எல்லாம் அப்படியே தூக்கமாக தான் இருக்குது. இதை தாண்டிட்டோம்னா நைட்டு தூங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். அதை விட்டுருங்க. இப்போ நான் எதுக்கு இந்த விலாகில் சில இதெல்லாம் சொல்லலான் இருந்தேன். இது நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஷார்ட்ஸில் இப்போ இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி ரியாக்ஷன் வீடியோ போடலான்லாம் ஓப்பன் பண்ணியிருப்போம். இப்போ நான் சொன்னேன் இந்த டைமிங்கு கரெக்டாக இந்த டைமுக்கு மதியானம் சில டைம் தூங்கிடுறேன், சில டைம் தூங்க முடியலன்னு வைங்களேன். இன்றைக்கி தூங்கலை, நாளைக்கு இதே மாதிரி தூங்காமல் இருந்துருவேனான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஸோ இந்த மாதிரி நான் தூங்காமல் இருந்துட்டேன்னா இந்த ரியாக்ஷன் வீடியோக்கு எடுக்கலாம். எனக்கு திடீர்னுட்டு ஒரு டைம் இல்லாதப்ப இதுக்கு ரியாக்ஷன் வீடியோன்ட்டு ஒன்று சொன்னோம். டைம் இருந்துச்சுன்னா சொல்லலாம் ரியாக்ஷன் வீடியோ போடுறோன்ட்டு அப்படின்ட்டு. அதனால் அந்த சேனலில் வேறு கண்டென்ட்டை மாற்றலாமா, இல்லை ரியாக்ஷன் வீடியோங்கிறது அப்படியே ரியாக்ஷன் வீடியோவாகவே இருக்கட்டும், ஃப்ரீயாக இருக்க டைம் ரியாக்ஷன் வீடியோ போடலாமான்ட்டு கமெண்ட்லாம் சொல்லிட்டு போயிருங்க. மண்டையில் கொஞ்சம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது எப்படி போடலான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்டேட் கொடுக்குறோன்னா எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஃபிஷ் வருது. ஃபிஷ்ஷோட அப்டேட் கன்ஃபார்ம் இருக்குது. அது தடைன்ட்டு இல்லை, கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ பயப்பட வேணாம். ஏன்னா ஃபிஷ்ஷுக்காக தான் நிறையா பேர் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஆல்ரெடியிலேருந்து ஃபிஷ் தான் ஓரளவு நல்லா வியூஸ் போச்சு. ஃபிஷ் தான் ஓரளவுக்கு நம்ம சேனலுக்கு ஹைப்பு கொடுத்துச்சு. ஸோ ஃபிஷ் நம்ம விடுறதில்ல, ஃபிஷ் நம்ம பண்ணுறோம். ஆனாலும் அது கொஞ்சம் டிலே ஆகும் பார்த்திங்களா. இப்போ ஓப்பனாக சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி டீ கொடுத்துட்டு வந்தார். இது 2வது டைம் டீ கொடுக்குறேன் எங்கள் அம்மாட்ட. இந்த டைம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு சொல்கிறேன். அப்படியே இந்த கிருவா அக்வேரியம் ஃபிஷ் இது பற்றி இப்போ என்ன மைண்ட் செட் போடுது எனக்கு ஒரு இருக்குது. அதையும் டீ கொடுத்துட்டு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான். டீ வச்சு கொடுத்துட்டேன், திட்டும் வாங்கிட்டேன். இதுவும் நல்லா இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா,
இந்த கிருபா அக்வேரியம் திரும்ப வைக்கவேனா வைக்க மாட்டேனான்னு தெரில. ஆனால் வைக்கணும்னு மைண்டில் இருக்குது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வைப்பேன் கன்ஃபார்ம். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரே வெரைட்டிஸ் ஃபிஷ் மட்டும் எடுக்கலான்ட்ருக்கேன். இப்போ கப்பீஸ் தான் இப்போ நான் பிளான் பண்ணேன். இப்போ நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்லப்போனால் என் ஃப்ரெண்டு கூட பேசி ஒன்று கரெக்டாக யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போதைக்கு கப்பீஸு, பீட்டா, ஃப்ளவரான் இதை மட்டும் பார்த்துப்போம். இதே ப்ரீடிங் பண்ணி அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணுவோம். இப்போதைக்கு அதே போதும் நமக்கு, இப்போதைக்குன்ட்டு இல்லை, இதே போதும் நமக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த வாரம் இந்த மாதம் 25ஆந்தேதி என்னமோ எனக்கு காசு வரும். அதுக்கப்புறம் தான் ஒன்றா வாங்கணும். ஒன்றா வாங்கி கப்பீஸ் வாங்கலாமா, பீட்டா வாங்கலாமா, இல்லை ஃப்ளவரானோட சின்னது ப்ரைஸ் வாங்கி ஏமா கடுப்பாவது கைஸ் எனக்கு. இப்போ பாருங்க, நான் ஒரு நல்ல மோட்டிவேஷன் எதாவது பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கூப்பிட்டு டீ சரியாக வைக்கல, பறக்காப்பி வச்சுட்டு வாங்குறாங்க. என்ன வேலைக்காரனாகவே முடிவு பண்ணிட்டாங்க. ஃபோனில் இத்தனை நாள் வேலை செய்யணும்னு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்து இந்த ஸோ மக்களே, எனக்கு நேரமே சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா டீக்கு திட்டினாங்களா, அதிகம் பால் ஸ்மெல்லு வருது அப்படின்ட்டு திட்டினாங்க. சரின்னு அதை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வரக்காப்பி போட சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், டீ தூள்லேயே வரக்காப்பியை போட்டு கொடுத்துட்டேன். அது ஒரு டீ மாதிரி போய் அது ஒரு இதாக எடுத்துகிட்டு வாங்கினா இப்போ கரெக்டாக காப்பியை தண்ணியில் போட்டு கரெக்டான்னு பாருங்கள். தண்ணி ஊற்றி காப்பி பவுடர் போட்டு சர்க்கரை போட்டு கலக்கணும்னா காப்பி தானே, வேற காப்பி தானே கரெக்டாக. அதான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, எனக்கு ஒன்றுமே புரியல. காப்பி ரெடி. ரொம்ப தூரமாக போனால் டார்க்கில் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. ஒரு டம்ளர் காப்பி வைக்க சொன்னால் 2 டம்ளர் கஷ்டம். காப்பி ரெடி. இப்போ வாங்க, நான் இல்லை, நான் போய் கொடுத்துட்டு வரேன். வந்துட்டு என்ன சொன்னான்னு சொல்கிறேன். கொடுத்துட்டு வந்துட்டேன் மக்களே. இன் டைம் எந்த குறையும் சொல்ல. நான் வச்சது பால்ஸ் வருது. இப்போ கொட்டிடலான்னு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்களா. 3 டம்ளர் பால் வேஸ்ட், 4 டம்ளர் பால் வேஸ்ட். நாங்கள் நைஸாக கொட்டி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ வெற்றிகரமாக கொட்டியாச்சு, தொடச்சும் வச்சாச்சு. நீ எந்த இதுவும் கிடையாது. கைஸ், இப்போ நான் ஒன்று சொல்ல மாட்டேன். நாங்கள் ரீசெண்டாக பானை இப்போ வாங்கிட்டு வந்தோம். இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த இது வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற்றி வச்சேன். ஜில்லு, ஃப்ரிட்ஜோட சீக்கிரம் ஜில்லாகுதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் உடம்புக்கு ஹெல்த்தி, இது ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி வெயிலுக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்காமல் பானை தண்ணி இந்த மாதிரி இதில் குடிங்க. ஏமா ஆனால் இது எப்படின்னு தெரில, இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தனாலே என்னன்னு தெரில, லைட்டாக மண்வாசம் அடிக்குது. தனி ஜில்லுன்னு தான் இருக்குது. எங்கள் அம்மா இதை பண்ண ஏமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடியோ எடுத்துருக்கேன், நல்ல வீடியோ எடுத்துனாங்க பாருங்க. ஸோ அதான் மக்களே, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கதைக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் யோசிச்சிருக்கேன்.
சில ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கப்பீஸ் தான் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் பீட்டாஸ் ப்ரீடிங் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்துட்டு பீட்டா ப்ரீடிங்னு தனியாக எடுக்கலைனாலும் பீட்டா எடுக்கிறேன், அது கூட ப்ரீடிங் ட்ரை பண்ணுறேன், அது கூட ட்ரை பண்ணுறதை வச்சு ப்ரீடிங் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதான் இப்போதைக்கு நான் பிளான் போட்டிருக்கிறது. ஃப்ளவரான் வைப்பேன், கப்பீஸ் வைக்கிறேன், பீட்டா வைக்கிறேன். ஸோ இவ்வளோதான். இதெல்லாம் நான் எங்கே வாங்க போகிறேன் இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரும். அந்த ரூம் எப்படி இருக்குது, அந்த இன்னொரு இது என்னென்னா ஓட்டு வீட்டில் ஃபிஷ்ஷு மெயின்டைன் பண்ணலாமா இந்த சம்மர் கிளைமேட்லன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. சத்தியமாக எனக்கு தெரில. ஓட்டு வீடு தான் இப்போதைக்கும் நான் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். ஒரு 2 ரூம் இருக்குது. அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஃபிஷ் இது, ஒன்று இது ஹாம்ஸ்டர் இதுன்னு பார்த்துலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி எதாவது ஐடியா கொடுங்க, ஓட்டு வீட்டில் வளர்த்தலாமா இல்லை ஏதாவது வேறு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாமான்ட்டு கமெண்ட்டில் தட்டி விட்டு போயிருங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இன்னொரு கதை கேட்குறீங்க பாருங்க, ஒருத்தங்க வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஃபுட் விளாக் போடுவேன்ட்டு. அவர் பேச்சை கேட்டு இன்றைக்கி ஒரு ஃபுட் விளாக் போட்டேன். அது வேறு கதை, நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் போட்டு விட்றேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த இதில் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நார்மலாக விளாகாட்ட போடலான்னு பார்த்தேன், 11 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. ஆனால் நான் சொல்ல வேண்டிய கண்டென்ட்டாக சொல்லிட்டேன். ஃபிஷ் இது, அக்வேரியம் இதை பற்றி ஒரு ஓப்பனாக சொல்லிட்டேன். இதான் நான் யோசிச்சு வச்சுருந்தது. அவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டேன். ஆனால் இதான் யோசிச்சு வச்சுருந்தது. ஸோ பார்த்துக்கோங்க. இனி அடுத்தடுத்தது எப்படி வரும்ன்ட்டு சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரில. இனி ஓப்பனாக வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேடா.